ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் லிட்ரேச்சர் வித் கிறிஸ்துராஜ். இன்றைக்கி 1 செப்டம்பர் 2025 இருக்க ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு, ஆசியாவின் நோபல் பரிசு என்று அழைக்கப்படும் விருது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரமோன் மகசெசே. இந்த விருது எதுக்காக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேவை, கலை, இலக்கியம் மற்றும் வளரும் தலைவர்களுக்காக கொடுக்கக்கூடிய பரிசு இது. இந்த வருடம் 2025ஆம் ஆண்டுக்கான இந்த ரமோன் மகசெசே விருது சேவைகள் பிரிவில் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற தொண்டு நிறுவனத்துக்காக கொடுத்துருக்காங்க. இந்த நிறுவனத்தோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பள்ளியிலிருந்து இடையில் நிற்கும் குழந்தைகளை, பர்டிகுலராக பெண் குழந்தைகள் கல்விக்காக பணியாற்றக்கூடிய ஒரு தொண்டு அமைப்பு. அதுவும் லாப நோக்கம் இல்லாமல் இந்த சேவையை செய்கிறாங்க. இந்தியாவிலேருந்து இந்த விருதை பெறும் முதல் இந்திய தொண்டு நிறுவனமும் இந்த எஜுகேட் கேர்ள்ஸ் தான். இந்த ரமோன் மகசெசே அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸோட முன்னாள் அதிபர். இப்போது உலக அளவு நியூஸை பார்க்கலாம். உப்பு நீரில் கரையக்கூடிய பிளாஸ்டிக்கை ஜப்பான் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஜப்பான் விஞ்ஞானிகளோட அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்ஸ் மோட்டார் சாம்பியன்ஷிப் ஆய்வு மையம் அப்படிங்கிறது. FIM மினி ஜிபி மோட்டார் பைக் பந்தயத்தில் வென்ற தமிழக சிறுவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேடன் இம்மானுவேல் 3ஆம் இடம் பிடிச்சிருக்கிறாரு. இவருக்கு 13 வயசு தான் ஆகுது. சென்னையை பூர்வீகமாக கொண்டவர். இப்போது அவங்களோட பேரண்ட்ஸோட ஜெர்மனியில் இருக்கிறாரு. இவரை நம்ம தமிழக திரைப்பட நடிகர் அஜித்குமார் பாராட்டியிருக்காரு. அடுத்தது, உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டி ஜப்பானில் செப்டம்பர் 13லேருந்து 21 வரை நடைபெற இருக்கிறது. இதில் இந்தியாவிலேருந்து 19 பேர் பார்ட்டிசிபேட் பண்ண இருக்கிறாங்க. அடுத்தது, தேசிய ஊட்டச்சத்து வாரம் எப்போ அனுசரிக்கப்படுதுன்னா செப்டம்பர் 1லேருந்து 7 வரை. இந்த வருஷம் 2025க்கான கருப்பொருள், அதாவது தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈட் ரைட் ஃபார் அ பெட்டர் லைஃப். SCO சப்மிட் 2025, அதாவது SCO உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா தியான்ஜின். இன்றைக்கி 1 செப்டம்பர் ஸ்டேட் எனர்ஜி எஃபிஷியன்சி இண்டெக்ஸ் 2024, அதாவது மாநில எரிசக்தி திறன் குறியீடு 2024 முதலிடம் பிடித்த 3 இந்திய மாநிலங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அசாம், திரிபுரா, மகாராஷ்டிரா. எந்த மாநிலம் முக்கிய மந்திரி மஹிளா ரோஜ்கர் திட்டத்தை தொடங்கியதுன்னு பார்த்தீங்கன்னா பீகார். இன்றைக்கி உலக அளவில் வேர்ல்டு லெட்டர் ரைட்டிங் டே அனுசரிக்கப்படுது. அதாவது செப்டம்பர் 1 உலக லெட்டர் ரைட்டிங் டே அனுசரிக்கப்படுது. இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறு சில இன்ஃபர்மேஷனோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.